சாய் பல்லவி அண்ட் ஜுனித் கானோட ஆக்டிங்ல இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்க படம் தான் ஏக் தின். தமிழ்ல ஒரு நாள். எஸ், தமிழ்லயுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கூட ரிலீஸ் பண்ண மாட்டானுங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த படத்தை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பே பேசியிருந்தேன். ஆனா யாருமே கண்டுக்கல. இப்போ படமுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பவும் பேசுறேன். யாராச்சும் கண்டுக்கிறீங்களாங்கிறத பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு தாய் லாங்குவேஜ் படத்தோட ரீமேக் தான். தாய் லாங்குவேஜ்ல வந்த ஒன் டே அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த ஏக் தின். இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்ன மாதிரியான இன்ட்ரோவர்ட் ஆளு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கான். அப்படி செஞ்சிட்டு இருக்க அவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணுது. அதனால இவனோட லவ்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகக்குள்ள இவனுக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை லவ் பண்ற வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு நாள் லவ் பண்ற வாய்ப்பும் கிடைக்குது. அது எப்படி இவனுக்கு கிடைச்சது, எதனால கிடைச்சது, அந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்திக்கிட்டானா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஒன் டே. இதுக்கு நடுவில் நிறையவே டிராமாலாம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போ சாய் பல்லவியும் ஜுனித் கானும் நடிச்சிருக்கிற அந்த ஏக் தின் படத்தோட கதையுமே. இப்போ இந்த ஏக் தின் படத்தை பத்தி பார்த்துக்கிட்டோம்னா ரீமேக்கை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. அது ஓகே தான். இருந்தாலும் நடுவில் எமோஷனை வந்துட்டு கன்வே பண்ணியிருக்கலாம். ரொம்பவே டக்கு டக்குன்னு நகர்ந்து போன மாதிரி இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் எமோஷனலா கொண்டு போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் எனக்கு ஒரு குறையா இருந்தது. ரீமேக்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு நீங்க இந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே காரணமா இருக்கிறது வந்து நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கனெக்ட் ஆயிடலாம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு பக்காவான இன்ட்ரோவர்ட். எந்த மாதிரினா, நீங்க ஒரு 10 பேத்துக்கு கூட இருந்தாலுமே நீங்க வந்துட்டு ஒரு இன்விசிபிளான ஆளா இருப்பீங்க. 10 பேர் கூட நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த 10 பேத்துக்கும் நீங்க அங்கதான் இருக்கிறீங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய படமா இது இருக்கும். அதனாலதான் எனக்குமே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டா கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, நான் ஒர்க் சம்மந்தப்பட்டு வீக்லி போற ஒரு இடத்துக்கு போனேன். அங்க முக்கியமான ஆளு என்னோட பேரை மறந்துட்டாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் வருஷக்கணக்காக போயிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னோட பேரையே மறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. பாய்.